நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த சிக்கன் ரோல் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த சிக்கன் ரோல் நம்ம கடைகளில் ரொம்ப விலை கொடுத்து வாங்கியிருப்போம். ஆனால் இனிமேல் நீங்கள் கொஞ்சம் செலவில் நீங்கள் வீட்டிலேயே உங்கள் கையால் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப திருப்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம். நம்ம நான்வெஜ் சமையலில் ஸ்நாக்ஸ் வரிசையில் சிக்கன் ரோல் தான் பண்ண போகிறோம். அந்த சிக்கன் ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கோம். இதில் மைதா மாவு ஒரு 300 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு 2 கப் ஒரு மெஷர்மெண்ட்டில் இப்போ பவுலில் சேர்த்தாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூனு தூள் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூனு ஜீனி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ தண்ணி சாதாரண தண்ணி தான், ஒரு 100 ml சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைகிறதுக்கு தகுந்தாப்புல தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மாவு ஒரு கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்கணும். அடுத்து ஒரு 50 ml தண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இப்போ எல்லாமே நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சிடணும். இப்போ மாவு 150 ml தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சிட்டோம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு உருட்டிடுங்க. மாவு நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப இலக்கமாக இருக்க வேண்டாம். இப்போ லேசாக எண்ணெய் போட்டு லேசாக எண்ணெயை மட்டும் தடவி விட்டு காயாத அளவுக்கு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்குவோம். சமையல் எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே ஒரு 2 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு நிமிஷம் எண்ணெயிலே வதக்கிக்கலாம். எண்ணெயில் வேக விட்டுறலாம். இப்போ இங்கே நம்ம ஒரு 1/4 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம். 1/4 கிலோ சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா போன்லெஸ்ஸாக வாங்கி நல்லா சின்னதாக துணுக்கு அந்த அளவுக்கு துணுக்காக வாங்கி வச்சுருக்கோம். இந்த மாதிரி வெட்டி 2-3 தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு 1/4 கிலோ சிக்கன். இந்த 1/4 கிலோ சிக்கனை நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கின உடனே மேலேயே போட்டு விட்ருங்க. சிக்கன் நீங்கள் கடையில் வெட்டி வாங்கும்போது இந்த மாதிரி வெட்டி வாங்கிடுங்க, அதான் நமக்கு சரியாக இருக்கும். நம்ம வீட்டில் இந்த அளவுக்கு ரொம்ப சின்னதாக குட்டி குட்டியாக வெட்ட முடியாது. சிக்கன் ஏன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டியிருக்கோம்னா நமக்கு சீக்கிரம் வந்துடும், ஆனால் நல்லாவும் வெந்துடும். எப்பயுமே சிக்கனை நல்லா வேக வச்சு சாப்பிட்ணும், அதுதான் நமக்கு நல்லது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டியிருக்கோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து அந்த சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு நம்ம இந்த இடத்துல சேர்த்துருவோம். அப்படின்னா தான் நமக்கு உப்பு நல்லா சிக்கன் வேகும்போது எல்லாம் சேர்ந்து வந்துடும். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க தேவையானது. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ எண்ணெயில் சிக்கன் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா சிக்கனில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் நல்லா இறங்கி எண்ணெயில் நல்லா முழு வெந்துட்டுருக்கு. சிக்கன் சேர்த்து 7 நிமிஷம் ஆச்சு. 7 நிமிஷம் நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்படியே நமக்கு சிக்கனு சாப்பிட்ற அளவுக்கு அருமையாக வெந்துருச்சு. அடுத்து தான் நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து உருவிட்டு உள்ளே சேர்த்து விட்ருங்க. ஒரு 200 கிராம் வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக வெட்டி நல்லா உதிரியாக எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம மேலே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இந்த இடத்துல சேருங்க. நம்ம முதலே சேர்த்தோம்னா வெங்காயமெல்லாம் ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும். அப்போ நம்ம இன்றைக்கி சிக்கன் ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த இடத்துல வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நமக்கு ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்காக சிக்கன் நம்ம முழுமையாக அந்த இடத்துல வேக வச்சுருக்கோம். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டு லேசாக ஒரு கண்ணாடி பதம் வந்த உடனே இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூனு ஜீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூனு தனி மிளகாத்தூள். ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துருக்கோம். இப்போ மசாலா ஐட்டம் அவ்வளவுதான் போட்டு நம்ம சிக்கன் ரோலுக்கு இந்த சிக்கனு வெங்காயம் எல்லாம் மசாலா சேர்த்த பிறகு பொலுன்னு இருக்கணும். மசாலாவை ஏன் இந்த இடத்துல சேர்க்குறோம் அப்படின்னா மசாலா நமக்கு முதல்ல சேர்த்தோம்னா அது ரொம்ப ட்ரை ஆகிரும். அதுக்காக தான் இந்த இடத்துல சேர்த்துருக்கோம். கடைசியாக ஒரு 2 நிமிஷம் இருக்கும்போது சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விடுங்க. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பொரியல் டைப்பில் இருக்கணும். இப்போ நம்ம எல்லாம் சேர்த்து மொத்தமாக 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷத்தில் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் ரோலுக்கு தேவையான ஒரு சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தலை, நம்ம ஒரு 5 வரல அளவுக்கு மல்லித்தலை தூவிட்டு அப்படியே கலந்து விட்டு வச்சிடலாம். நமக்கு 1/2 மணி நேரம் மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. ஊறி வந்த மாவை 20 தடவை நல்லா இந்த மேலே பிசைஞ்சு விட்டுக்கலாம். உருட்டி எடுத்ததை ஒரு கட்டிங் டேபிளில் போட்டு இப்போ நம்ம சின்ன உருண்டைகளாக கட் பண்ணணும். அதுக்காக நம்ம இந்த பெரிய உருண்டையை இது போல் பாதிக்கு மேலே கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக வாக்கில் எடுத்துகிட்டு ஒரு உருட்டிடுங்க.
தேவையான சைஸுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இதுபோல் எல்லாத்தையுமே நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா தேய்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மாவை கீழே தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு துண்டை எடுத்து நல்லா ஒரு வட்டம் பண்ணிக்கோங்க. நல்லா மாவில் புரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சிக்கணும். அதாவது நம்ம எந்த அளவுக்கு நைஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக தேய்ச்சிடணும். இப்போ நல்லா இதுபோல் நல்லா நைஸாக தேய்ச்சிக்கிறணும். எந்த அளவுக்கு நம்ம கண்ணாடி பதத்துக்கு தேய்க்கணுமோ அந்த அளவுக்கு நைஸாக தேய்ச்சி வச்சுட்டு இப்போ இதில் நம்ம வந்து சிக்கன் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சமாக எடுத்து இந்த நடுப்பகுதியில் வைங்க. அதாவது இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் இடம் விட்டுட்டு இந்த பக்கமும் இடம் விட்டுட்டு இந்த பக்கமும் இந்த அளவுக்கு இடம் விட்டுட்டு நடுவில் இந்த அளவுக்கு மசாலா வச்சுட்டு இப்போ நம்ம இந்த கார்னரை எடுத்து நல்ல ஒரு டைட்டாக அப்படி கொண்டு வந்து அப்படி மூடி விடுங்க. இந்த அளவுக்கு டைட்டாக கொண்டு வந்து மூடி விட்டுருங்க. இந்த கார்னரை எடுத்து இந்த பக்கம் மடிச்சு விட்ருங்க. இந்த மாதிரி இந்த கார்னரை எடுத்து நல்லா ஒன்று போல் மடிப்பாக இந்த பக்கம் மடிச்சு விட்ருங்க. அதே போல் இந்த கார்னரையும் எடுத்து நல்லா ஒன்று போல் இந்த பக்கம் மடிச்சு விட்ருங்க. நல்லா இது போல் எடுத்து லேசாக அழுத்தி விட்டுட்டு இப்போ நல்லா டைட்டாக ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா டைட்டாக ரோல் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது போல் ரோல் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துருங்க. இப்போ மைதா பேஸ்ட்டை கொஞ்சமாக நம்ம அங்கே கலக்கி வச்சுருக்கோம். அதில் லேசாக மட்டும் தடவி விடுங்க. ஒட்டுறதுக்காக லேசாக மட்டும் தடவி விட்டுட்டு அப்படியே அந்த கார்னர் எடுத்து ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா ஒட்டிட்டு சிக்கன் ரோல் நமக்கு தயாராகிடுச்சு. இது அப்படியே நம்ம தனியாக தட்டில் வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மசாலா பிரியாது, இந்த பக்கம் மசாலா பிரியாது. இதை மட்டும் நல்லா ஒட்டி விட்டுட்டு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே போல் மீதம் இருக்கிற உருண்டைகளையும் சூப்பராக நம்ம சொன்ன மெத்தடில் மசாலா உள்ளே வச்சு நல்லா ரோல் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் ஒரு 1/2 இன்ச்சு அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்தா போதும். ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேண்டாம். எண்ணெயோட சூடு வந்து நல்லா மீடியமாக இருக்கட்டும். அடுப்பு மீடியத்திலே இருக்கட்டும். இப்போ நம்ம சிக்கன் ரோல் செய்து வச்சுருக்கோம்ல, அதை ஒன்று ஒன்றா அப்படியே எண்ணெயில் சேர்த்துடலாம். மெதுவாக சேர்த்துருங்க. இதுபோல் ஒரு தனித்தனியாக சேர்த்து விட்ருங்க. எத்தனை பீஸ் பிடிக்குதோ அத்தனை பீஸ் சேர்த்து விட்ருங்க. நம்ம ஒரு 4 பீஸ் பிடிச்சிருக்கு. 4 பீஸை உள்ளே சேர்த்தாச்சு. எண்ணெயோட சூடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேசான புபுல்ஸ் தான் வரணும். அந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ எண்ணெயில் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் ஆச்சு. 1 நிமிஷத்துலேயே நம்ம அதை அப்படியே திருப்பி விட்டுறலாம். இந்த மாதிரி திருப்பி விட்ருங்க. இந்த மாதிரி நம்ம 4ஐயும் திருப்பி விட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் நல்லா அப்படியே ரெடியாகி வரட்டும். பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வச்சுக்கிட்டு நல்லா இந்த பக்கம் திருப்பி விட்டு எல்லாம் உருண்டையாக இருக்கனால திருப்பி விட்டு நல்லது மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கணும். அது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். சூப்பராக ஒரு சிக்கன் ரோல் அருமையாக தயாராகிடுச்சு. வேற லெவல் டேஸ்ட்டு. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான சிக்கன் ரோல் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.